ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாட்டு அரசில் எல்லா அரசுகளுமே நம்ம மக்களுக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ரெண்டு திட்டமாக நம்ம எக்ஸாமுக்கு பயன்படுற மாதிரி நான் உங்களுக்கு விளக்குறேன் தினமும். இப்போ தேர்தல் சமயங்கிறதுனால ஒரு கட்சி சார்ந்து கண்டிப்பாக இந்த திட்டங்களை நான் சொல்ல போகிறது கிடையாது. எல்லா கட்சிகளும் நம்ம நாட்டுக்காக என்னென்ன திட்டம், சென்ட்ரல் ஸ்டேட் எல்லாமே சேர்த்து தான் சொல்ல போகிறேன். முதல்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமும் புதுமை பெண் திட்டமும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் 15 செப்டம்பர் 2023. தொடங்கப்பட்ட இடம் காஞ்சிபுரம். இந்த நாள் என்னென்னா CN அண்ணாதுரையுடைய பிறந்த தினம். இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா வறுமையை ஒழிக்கணும், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் மகளிருக்கு கொடுக்கணும், யார்கிட்டையும் கையேந்தி நம்ம ஒரு சின்ன சின்ன தேவைகளுக்கு கூட நிற்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த திட்டத்தோட நோக்கம். இந்த திட்டத்தோட எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் அதில் தகுதியானவங்கன்னு பார்த்திங்கன்னா, உமன் ஒரு குடும்பத்தோட ஹெட்டாக இருக்கணும். அதாவது ஒரு ரேஷன் கார்டில் உமன் ஹெட்டாக இருக்கணும். ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு இன்கம்ஸ் க்ரிட்டேரியா இருக்குது. அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கக்கூடாது, டேக்ஸ் பேயராக இருக்கக்கூடாது, நிலம் வீடு அந்த அவங்க குறுக்கிட்ட க்ரிட்டேரியாவுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நிலம் வீடு இருக்கலாம். இது பதிவு செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, சேவை மையங்களுக்கோ கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை நம்ம ரேஷன் கடையிலையோ பதிவு செஞ்சுக்கலாம். இதோட பேமெண்ட் எப்படின்னா, மாதம் 1000 ரூபாய் நம்மளோட டிஜிட்டலாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். இதோட இது முக்கியமாக எதுக்கு அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு கல்விக்கோ இல்லை நியூட்ரிஷன், அவங்களுக்கு ஏதாவது சத்தான உணவு வாங்கி கொடுக்குறதுக்கோ, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கோம் அப்படின்னு அவங்க யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது, நமக்கும் ஒரு உரிமை தொகை கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி ஃபினான்ஷியல் பேரியர்ஸை உடைக்கிறதுக்கு, ஃபினான்ஷியல் பேரியர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன பொருள் வாங்க கூட தொகை இருக்காது. அந்த இதை உடைக்கிறதுக்காக தான் இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னா, சோஷியல் வெல்ஃபேர் அண்டு உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே. இதன் மூலியமாக கலைஞர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி உங்களுக்கு விரிவாக விளக்கியிருக்கேன்னு நம்புகிறேன். இப்போது 2வது திட்டம் புதுமை பெண் திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் 5, 2022. தொடங்கப்பட்ட இடம் சென்னையில் தான். யார் தொடங்கி வச்சானா, நம்ம முதல்வர் MK ஸ்டாலின் ஐயா தான். யார் முன்னிலையில் தொடங்கப்பட்டதுன்னா, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னிலையில் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கங்கள் 4. ஒன்று பெண்களை எல்லாத்தையும் ஹையர் எஜுகேஷன், மேல் படிப்புக்கு கொண்டு வரணும். நடுவில் இடைநிற்றத்தை தடுக்கணும். அதாவது ட்ராப் அவுட் ஆயிடுவாங்க, அதை தடுக்கணும். குழந்தை திருமணம்ங்கிறது இங்கே என்ன சொல்லுதுன்னா, 16 வயசு, 17 வயசு, 18 வயசு, +2 முடித்தோடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே, இதை தவிர்க்கணும். எக்கனாமிக்கல் எம்ப்ளாய்மெண்ட், வேலைக்கு போகலைனாலும் அவங்கக்கிட்ட இருக்க ஒரு 1000 ரூபாயை வச்சு கல்லூரி செலவுக்கோ இல்லை பயண செலவுக்கோ பயன்படுற மாதிரி அதை உருவாக்கியிருக்காங்க. இந்த திட்டம் எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்ததுன்னா, சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இந்த திட்டத்தினால் பயனடைஞ்சவங்க 8 லட்சம் மாணவிகள். கிட்டத்தட்ட 34% விழுக்காடு பெண்கள் உயர்கல்வி பெறதை அதிகரிச்சிருக்கு இந்த திட்டத்துக்கு அப்புறம். இந்த திட்டம் யாருக்கு பயனாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6லேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க. அவங்க உயர்கல்வி பெறுறது என்னவா வேணால் இருக்கலாம், இன்ஜினியரிங்கா, ஆர்ட்ஸா, மெடிசனா, டிப்ளமோவா, ஐடிஐயா. அவங்க உயர்கல்வி பெறுற கோர்ஸுக்கு இந்த திட்டம் பயன்படும். இதுக்கு நோ இன்கம் சீலிங், அதாவது ஊதியம் இது அது அப்படிங்கிற தடையெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே இந்த திட்டம் பொருந்தும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த 6th to 12th வரை படித்தவங்க எல்லாருக்குமே இது பொருந்தும். ஜூலை 15, 2024 இருந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்த பெண்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு படித்தவங்களுக்கும். இந்த திட்டத்துக்கு ஒரு போர்ட்டல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க, பெண்கல்வி போர்ட்டல், penkalvi.tn.government.in. இதுவரைக்கும் புதுமை பெண் திட்டத்தை பற்றி விரிவாக நான் விவரிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி திட்டங்களும் TNPSC ரிலேட்டட் கண்டென்ட்ஸையும் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது TNPSC ரிலேட்டடாக ஸ்கீம்ஸ் தெரிஞ்சுக்கணும், திட்டங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றிகள்.